சோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் ரூம்ஸ். இங்க வந்துட்டு நார்மல் ரூம் வந்து 7 ரூம்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஒரு மினிமம் பட்ஜெட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு எஃபிஷியன்டான ரூம்னு சொல்லலாம். இங்க கூட அவ்வளவு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பேஷண்ட் கூட அட்டெண்டர்ஸ்க்கான தனியா ஒரு காட் இருக்கும், ஏசி இருக்கும், O2 இருக்கும், அண்ட் டிவியோட ஃபெசிலிட்டிஸும் இந்த ரூம்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டீலக்ஸ் ரூம். கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோர்ல 7 டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்கு. ஸோ 7 டீலக்ஸ் ரூம் இருக்கு. இந்த ரூம்ஸ்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு ஒரு வீட்ல இருக்கிற ஃபீல் கொடுக்கும். லைக் இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இது கிடைக்காது, அட்மாஸ்பியர் கிடைக்காது, அட்டெண்டன்ஸ் கூடவே இருப்பாங்க. ஒரு லக்ஸரியஸான ரூம் மாதிரி இருக்கும். ஸோ 301, 302, 303 இந்த 303 இந்த ரூம்ல என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா 303 மட்டும் தான் வந்துட்டு இதுல டபுள் ஷேரிங் ரூம்ஸ் இருக்கும். கம்பேர்ட் டு நார்மல் ரூம்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க வந்து பேஷண்ட்க்கு வந்துட்டு வீட்ல இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். 304, 5, 6, 7 இது மூணுமே வந்துட்டு மிட்ஸ்னா. ஸோ டீலக்ஸ் ரூம் பக்கத்துல வந்து நர்சிங் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இங்கதான் நர்சஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. இங்க வந்து 24 hours வந்து 2 சிஸ்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. இது வந்து நர்சஸ் மானிட்டர். பேஷண்ட் சைட்ல வந்து அலாரம் அடிச்சாங்கன்னா இங்க வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் எந்த ரூம்ல பேஷண்ட் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு as soon as possible பேஷண்ட் போயிட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. பேஷண்ட் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கேட்பாங்க.